ஏய் உரி ஏய் உரியா இல்லையாப்பா உரி நான் கேட்டியாடி நீ நேற்று மட்டும் அவன் மாட்டியிருந்தானா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்குமே. இப்படி எஸ்கேப் ஆயிட்டானே. இப்போ அவன் எப்படியும் அடிப்பட்ட பாம்பு மாதிரி கோவத்தில் தான் இருப்பான். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. நேற்று நடந்த விஷயத்துக்கு அவன் இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணி என்னை திட்டிருக்கணுமே. ஆனால் இன்னும் ஃபோன் பண்ணாமல் இருக்கானா? ஒருவேளை கோவத்தில் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டானா? ஹலோ. ஏண்டி என் சக்கரவள்ளி கிளங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா நேற்று என்னை மாட்டி விட பார்த்துருப்ப. நான் உன்ட்ட என்னடி சொன்னேன்? இட்டுக்குள்ளவா 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் கொலாவலா நான் சொன்னேன். ஏதோ என் ஆசைக்காக கையில் ஒரே ஒரு முத்தம் தாடினா முத்தம் கொடுக்க முடியாதுன்னா சொல்லிடு, பரவாயில்ல. ஆனா நீ என்ன மாட்டி விடணும்னு நினைச்சல, அவ்வளோ வேறுமாடி நீ. இத்தனை நாள் ஃபோனில் மட்டும் பேசினிருந்தவன் உன்னை நேரில் பார்க்க வரேனா அதை பற்றியெல்லாம் யோசிக்காம வந்திருப்பேன். ஒதுங்கிறதுக்கு வசதியாகவும் ஓடுறதுக்கு வசதியாகவும் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் உனக்கு ஃபோனே பண்ணேன் தெரியுமா? ஆனா நீ தப்பு பண்ணிட்ட, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ பத்த வச்ச நெருப்பு ஒண்ணு பத்தி எரிய உன்னை கேட்கும். நீ விதைச்ச வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். கேள்விப்பட்டுக்கிறியா? அத நீ இப்ப பார்க்க போற. டேய் வேணாண்டா, என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன விட்டுடா. அது எப்படி உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியும்? நீ என்ன சின்ன விஷயமா பண்ணோன்னு நினைச்ச, பெரிய சம்பவம் இல்ல பண்ண நினைச்ச. அதான் உக்காந்து யோசிச்சு பார்த்தேன். மொபைல்ல இருந்த உன்னோட வீடியோவை ராத்திரியோட ராத்திரியா ரிலீஸ் பண்ணிட்டேன். வியூஸ் பிச்சுக்குதுமா, வேற லெவல், எக்க சக்கம். அடோடோடோடோடோடோ, வெறும் 1 மணி நேரத்துல எவ்வளோ வியூஸ், எவ்வளோ லைக்ஸ், எவ்வளோ ஷேர்ஸ் தெரியுமா? அடோடோடோ, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, பட்டி தொட்டி எல்லாம் உன் வீடியோ பட்டிய கெல்பின்குது. இதுல ஒருத்தன் உன்னை வர்ணிச்சு கவிதையெல்லாம் போட்டுக்கிறான் தெரியுமா? திஸ் ஆர்ட் பார்பி டாலோட வேற ஏதாவது வீடியோ இருந்தா உடனே அப்லோட் பண்ணுங்கன்றான். டேய் வேணாண்டா, விளையாடாத. அப்படி ஏதாவது பண்ணிருந்தா தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடுறா. ஏமா அகிலா, உன் கூட விளையாட்டுக்கு நீனா என் மாமன் பொண்ணா? டிலீட் பண்ணுமாம்ல. ஏய் பச்சை பொண்ணு தானே நீ. நெட்ல ஒரு இஷ்ட போட்டா அது காத்துல கலகிற மாதிரின்னு உனக்கு தெரியாதா? இந்நேரம் எவன் அவன் கையில சிக்கி என்ன பாடுபட்டுங்குதோ. ஏன்டா இப்படி பண்ண? நான் தான் நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன்ல, பணம் கேட்டப்பெல்லாம் கொடுத்துருக்கேன்ல, அப்புறம் ஏன்டா இப்படி பண்ண? அதெல்லாம் சரிதாமா. ஆனா நேத்து ராத்திரி நான் சொன்னதை நீ கேட்கலையம்மா. பத்தாதுக்கு என்ன மாட்டி விட வேற பாத்துக்கிற. உங்க ஆளுங்கள்ட்ட மட்டும் நான் மாட்டினேன்னு வையே,
என்ன சல்லி சல்லி ஆக்கிடுவானுங்களே. நீ எனக்கே சாவு பயத்தை காமிச்சிட்டே ஆகிலா. பதிலுக்கு நான் உனக்கு ஏதாவது காட்ட வேணா? அதான் உன் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஏன்டா இப்படி என்ன சித்திரவதை பண்ற? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? வலிக்குதா? இன்டர்நெட்ல போட்டுன்னு சொன்னதும் மனசு பதறுதா? தப்பு பண்ணிட்டோமே. அவன் கையில தானே ஒரு முத்தம் கேட்டான், அதை குத்துக்கலாமேன்னு இப்ப தோண்டா. அவன் சொந்த கேட்காம போயிட்டான்னு நெஞ்சு பதறதா? கவலைப்படாத, நான் என்ன வீடியோ போடல. சிச்சிலிக்கான் போடலாம் தான் இருந்தேன். ஆனா கட்சி நேரத்துல ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டுக்குமே நினைச்சு விட்டேன். ஆனா இனிமே இப்படி பண்ணுவேன்னு மட்டும் நினைக்காத. நான் சொன்னதை கேட்காம இருந்தனா என்ன மறுபடியும் மாட்டி விடணும்னு நினைச்சனா அதுக்கான விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். அதனால இனிமே நான் சொல்றதை நீ கண்டிப்பா செய்யணும். ஓகேவா? ஏய், என்ன ஓகேவா இல்லையா? இருந்தாலும் நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா ஒரு தண்டனை இருக்கு. அதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் சீக்கிரமே உன்னை தேடி வரும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக்குதா? பாவம். வேணாடா, எதுவும் பண்ணிடாதடா. நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன். பேடி போன இந்த பயம் நேத்து இருந்துக்கணும். நான் என்ன பண்ண போறேன்ற பயத்திலேயே செத்து நிறு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. வெற்றி அண்ணே, நேத்து நாடகம் நல்லா இருந்துச்சு இல்லையா? இந்த வருஷம் எல்லாரும் பாக்குற மாதிரி டீசெண்டா தரமா பண்ணிட்டாங்களையா? ஆமாண்ணே. நம்ம ஊருக்காரங்க நல்ல நாடக செட்டை தான் கூட்டு வந்திருக்காங்க. வள்ளி முருகனோட தர்க்கம் எல்லாம் பட்டைய கிளப்பி விட்டாங்கயா. சும்மா சொல்லக்கூடாதியா வெற்றி. நாடக கலை அழிஞ்சே போய்கிட்டு இருக்க இந்த காலத்துல அவன் வயிற்று பொழப்புக்கு ஆபாசமா பேசிக்கிட்டு திரியிறப்ப இவங்க பழைய மாதிரி போட்டது பெரிய விஷயம்யா. ரொம்ப வருஷம் கழிச்சு நல்ல நாடகம் பார்த்தது மனசுக்குள்ள பெரிய சந்தோஷம்யா. அது நீங்க பேசுறப்பவே தெரியுதுண்ணே. நானும் சுத்தப்பட்ட ஊர்ல எங்க நாடகம் நடந்தாலும் ஓடி போய் பார்த்துருவேன். ஆனா அண்ணன் நேத்து நம்ம ஊர்ல போட்ட மாதிரி எவனுமே பண்ணல. என்ன முழுசா பார்க்க முடியலங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்கு. வீடு வெற்றி. வர்ற வைகாசி திருவிழாவுக்கு அதே நாடக குரூப்பை புக் பண்ணி விட்டதுல இருந்து போட சொல்லிடுவோம். என்ன சொல்ற? தம்பி வெற்றி, அந்த 2043 வண்டி வேலை முடிஞ்சா? அண்ணா 2043 வண்டியா? பழைய மாடலு. ஒயரிங் பார்க்கணும்னு சொன்னியே, ஆமாண்ணே. முடிச்சிட்டியா? என்ன அண்ணன் போய் இவங்க வந்துட்டாங்க. பார்க்குற இடம்லாம் பாவை தெரிய ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. யோ என்னையா, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், உன் பாட்டுக்கு பதில் சொல்லாம உட்கார்ந்துகிட்டே இருக்க. அவன் பகல் கனவு போய் பல வருஷம் ஆச்சு. கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கான். சாமானியத்துல கனவுல இருந்து வெளியில வர மாட்டான். இன்னும் சத்தமா கூப்பிடுனே. யோ வெற்றி, ஒன்னதாயா? யோ ஒன்னதாயா கேக்குறேன். வண்டிக்காரன் நேத்தே முடிச்சு வைக்க சொன்னாயா? 2043 வேலை முடிச்சிட்டியா இல்லையா? அண்ணே, நான் தான் சொல்றேன்ல, அவன் ட்ரீமுக்கு போயிட்டான்னு.
இன்னைக்கு அந்த வேலை அம்புடுத்தான். அண்ணே 20:43 வண்டிக்காரன் வரானே, ஏதாவது பேசி சமாளிங்க. யோ வெற்றி, அண்ணே என்னையாச்சு உனக்கு? ஐயோ, அண்ணன் போய் மலர் வந்ததுல என்ன கேட்டாருன்னே தெரியலையே. என்னையா கருப்பு, வண்டி ரெடி ஆயிடுச்சா? ஆஹா, எந்த வண்டியை கேட்கிறாருன்னே தெரியலையே. என்னையா ரெடி ஆயிடுச்சா இல்லையா? நம்ம வண்டி எதுண்ணே? சரியா போச்சு. இப்பதான் நம்ம வண்டி எதுன்னு கேக்குறியா? 20:43யா, பழைய மாடல் வண்டி. ஐயோ, அந்த வண்டியை நம்ம இன்னும் தொட்டு கூட பார்க்கலையே. கோச்சுக்காதண்ணா, இப்ப முடிச்சிருவோம்ண்ணா. என்னையா கருப்பு இப்படி இழுத்து அடிக்கிறா? ஊருக்குள்ள வேற கடை இல்லாம உன்ட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். ஏதோ நீ நல்ல வேலை பார்க்குறேன்னு சொல்லி உன்ட்ட கொடுத்தா இப்படி பண்றீங்களே. இல்லண்ணா, இன்னைக்கு முடிச்சிருவோண்ணா. தம்பி தான் வயரிங் வேலை பார்க்கணும். பார்த்துட்டானா இன்னைக்கே டெலிவரி பண்ணிடலாம்ண்ணா. தம்பி, என்ன தம்பி, இன்னைக்கு முடிச்சிருவீங்களா? அண்ணே இன்னைக்கு முடிச்சிருவீங்களா? நம்பி போலாம்ல. ஆ, முடிச்சிருவேங்க. கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுப்பா தம்பி. மதுரை வரைக்கும் பஸ்ல போயிட்டு சரக்கு எடுத்துட்டு வர சிரமமா இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சிடலாங்க. சரிப்பா தம்பி, வண்டியில என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன், கேட்டுக்கிறியா? ஹெட் லைட்டு சரியா எரிய மாட்டேங்குது. டிம்மு டிப்பு வேலை செய்ய மாட்டேங்குது. ரைட் சைடில் இருக்கிற இண்டிகேட்டரை மாத்திரு. லெஃப்ட் சைடில் இருக்கிற புட்டோஸ் உடஞ்சிருக்கு, அதையும் மாத்திரு. அப்புறம் கிளச்சு கொஞ்சம் லூஸாக இருக்கு, அதையும் டைட் பண்ணிடு. அந்த இன்ஜினாலே மாத்திரு. என்னப்பா, சரியா? ஓ தம்பி, ஐயோ, அவங்க வந்ததில்ல இவர் என்ன சொன்னாருன்னு தெரியலையே. என்னப்பா நான் சொன்னதெல்லாம் கேட்டியா இல்லையா? என்னென்ன சொன்னீங்க? சரியா போச்சு. ஏ கருப்பு, நீ எது கவனிச்சியா இல்லையா? அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி சரி, சாயங்காலத்துக்குள்ள ரெடி பண்ணு. ரெடி பண்ணிடலாம்ண்ணா. வரேன். ஐய, இதென்ன இப்படி ஆயிப்போச்சு? இப்படி பார்க்குற இடத்துலலாம் அவங்க தெரிய ஆரம்பிச்சா எப்படி வேலை பார்க்கறது? கருப்பண்ண வேற கோச்சுக்கு போறாரு. வேலைக்குன்னு சொல்லி வர வேண்டியது, வந்து உட்காந்து பாதி நேரம் கனவு காண வேண்டியது, மீதி நேரம் வீட்டில இருந்து யாராவது வந்தா பேசியே பொழுத கழிக்க வேண்டியது. கடைசியில் இருக்கிற வேலையெல்லாம் நானே செய்யணுமா? இப்படியே விட்டா நீ சரிப்பட்டு வரமாட்ட. வெற்றி, அண்ணா, அந்த 10க்கு 12 ஸ்பானர் எடுத்து கொடு. அது உங்ககிட்ட தானே இருக்கு. யோ, என்ன விளாடுறியா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வேணும்னு கேட்டு வாங்கின. அண்ணா இல்லண்ணே, என்கிட்ட இருக்கிறது 8க்கு 10ன்னு, 10க்கு 12 இல்ல. இத பாருங்க. அப்ப நான் போய் சொல்றேனா? எனக்கு வேற வேலையே இல்லையா? அன்னைக்கு அப்படித்தான் திருப்புளியை எடுத்துட்டு போய் வண்டி கழுவுற இடத்துல போட்டுட்டு என்கிட்ட கேட்குற. இன்னைக்கு என்னடானா பேனரே கொடுக்கலங்கிற. காலை தரையில வச்சு நடந்தா தாயா எது எது எங்க வச்சிருக்கோம்ன்ற நினப்பு இருக்கும். எப்பவுமே கனவுலயே மேந்துக்கிட்டு இருந்தா இதான். பாருனே நான் எப்படி கத்திக்கிட்டு இருக்கேன்.
அவன் தலையாட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வேலைக்கு வந்த இடத்துல இப்படிலாம் பண்ணா மனுஷனுக்கு கடுப்பாகுமா ஆகாதானே? வெற்றி, யோ வெற்றி, இவனை அண்ணே என்னையாச்சு உனக்கு? அவன் அம்புட்டு நேரமா கேட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆஹா, வல்லவண்ண இப்ப என்ன கேட்டாருன்னு தெரியலையே. அண்ணே, இவ்வளவு நேரம் என்னென்ன கேட்டீங்க? பாத்தியானே நக்கலை பாத்தியா? இம்புட்டு நேரமா தொண்டை தண்ணி தீர கத்திக்கிட்டு இருக்கேன். நல்ல கனவு கண்டுபிட்டு இப்ப கேக்குறத பாருங்க. எதுக்கு நீ எல்லாம் வேலைக்கு வர்ற? ஏய் ஏய், விடியா விடியா. தம்பி வெற்றி, மூஞ்சியை கழுவிட்டு ஒரு டீ அடிச்சிட்டு வேலையை பாரியா. கடையில பிரச்சனையை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இல்லண்ணே, இந்த வேலை. போயா போயா, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நாள் பூரா நான் வேலையே செய்ய மாட்டேன்டா. நீங்க எப்படி இத்தனை வண்டியை டெலிவரி கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன். அவர் வேலைக்கு வந்துட்டு நோகாம கனவு கண்டுகிட்டு இருப்பாராம். இவர் போய் டீ குடிச்சிட்டு வான்னு சொல்லுவாராம். இதே நான் பண்ணியிருந்தா என்னைய மானாவரியா திட்ட வேண்டியது. பாப்போண்டா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு. டேய் வல்லவா, அண்ணா, அந்த வண்டியில டயர் தெரிஞ்சு போச்சு. அதை கழட்டிட்டு புது டயர் போட்டு விடுறான். டேய் வல்லவா, என்னடா ஒரு டயரை கழட்டி மாட்டுறதுக்கு இம்புட்டு நேரமா? உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சும்மா வேலை செய்யாம அப்பையில இருந்து ஒரே நட்ட ஸ்பேனர் வச்சு இங்கிட்டு அங்கிட்டு திருவிக்கிட்டே இருக்கா. என்னதான்டாச்சு உனக்கு? மேல்கால் எதுவும் சுகம் இல்லையா? அப்படி சுகம் இல்லாட்டி லீவை சொல்லிட்டு வீட்டுல போய் ரெஸ்ட் எடு. அதை விட்டுட்டு வேலை செய்யற இடத்துல வந்துகிட்டு சும்மா உட்காந்து ஒப்பேத்திக்கிட்டு இருக்காத. ஆமாண்ணே, உனக்கு நான் பண்றது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். மற்றவங்க பண்றதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாது. அந்த இருக்கானே, அவன் என்ன வேலையா பார்க்கறான்? அவனை மட்டும் நீ கேட்கவே மாட்டிய. ஏன்னா அவன் உன் ஃப்ரெண்டோட தம்பின்ற சலுகை. ஏன்னா உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நான் வேலை பார்க்காமலா இந்த மெக்கானிக் செட்ல இத்தனை வண்டி ரிப்பேர் ஆகி வெளியில போய்கிட்டு இருக்கு? நீயும் டெலிவரி கொடுத்து காசை வாங்கிக்கிட்டு இருக்க. உண்மையை சொன்னா வேலை பார்க்கறது பூரா நானு. ஆனா அவனுக்கு என்னையோட கூடுதலா சம்பளமும் சலுகையும் தர்றீங்க. சரி, பேரும் மரியாதையாவது கிடைக்கும்னு பார்த்தா அதையும் அவனுக்கே கொடுத்துட்றீங்க. அப்படி இல்லடா வல்லவா. வேணாண்ணே, எனக்கு நீங்க எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். நான் வேலை பார்க்காம சும்மா ஒப்பேத்திட்டு ஓசில சம்பளம் வாங்குறேன்னு நீ நினைச்சேன்னா எனக்கு இந்த வேலையே வேணாண்ணே, நான் கிளம்புறேன். அண்ணா வல்லவண்ண, கோச்சுக்காதீங்கண்ணே. டேய், நான் உன்கிட்ட பேசவே இல்லை. நான் பேசுறது கருப்பண்ணங்கிட்ட. நீ ஏன் ஊட வர? அண்ணா தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்கண்ணே. இத்தனை வருஷமா இந்த மெக்கானிக் ஷெட்ல இருக்கீங்க. இன்னைக்கு நான் வந்ததால நீங்க வெளியே போனீங்கன்னா எல்லாரும் என்ன தப்பா பேசுவாங்கண்ணே. ஓ, இப்ப கூட நீ நான் வேலையை விட்டு போறேன்ற பரிதாபத்துல பேசல, மத்தவங்க உன்னை தப்பா பேசிடுவாங்கன்ற பயத்துல பேசிக்கிட்டு இருக்க.
அப்படித்தானே? இல்லைண்ணே, நீங்க ஒரு நல்ல வேலைக்காரண்ணே. தேவையில்லாம இந்த சின்ன விஷயத்துக்காக இப்படி பிரச்சனை பண்ணாதீங்கண்ணே. எதையா சின்ன விஷயம்? நீ நல்லா வந்து வேலையை பார்க்காம உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு இருப்ப. இதுல உன் வீட்டில இருந்து உன் தாத்தா, அண்ணன், மாமே, மச்சினேன்னு எல்லாரும் வருவாங்க. அவங்களோட காமன் நேரம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்ப. அப்புறம் மதியம் உன் பொண்டாட்டி சோறு கொண்டுட்டு வருவா. அதுகிட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்ப. இப்படியே வேலையை பார்க்காம ஒப்பேத்திக்கிட்டு இருக்கிறது நீயே. ஆனா வசவு வாங்குறது நானா? ஏய் வல்லவா, விடியா, உன்னை ஒன்றும் சொல்லல, வேலையை பாரு. யோ, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றல, வேலையை பாரியா. யோ, வேலையை பாரியா. வெற்றி